Hello guys, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேண்ட் வணக்கம். வெப்டெக் அகாடமி இந்த ஒரு டுட்டோரியல் சீரிஸ்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பத்தி பார்க்க போகுது. ஆக்சுவலா ஒரு கம்பெனிக்கு நீங்க எங்க வேலைக்கு போனாலும் சரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. ஆக்சுவலா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லாமலும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஆகிற இந்த ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜி இல்லாம எந்த ஒரு கம்பெனிலையுமே உங்களால் ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு டேட்டா வேணும், அந்த டேட்டாவை வந்து நீங்க கேட்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸல் இஸ் த ஒன் ஆஃப் த பெட்டர் சொல்யூஷன் ஃபார் ஆல் த கம்பெனிஸ். ஸோ அதனால எக்ஸல் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜி இதை வந்து நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்க, இது உங்களுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க தெரியுது அப்படின்னா ஐ அம் டன் ஷூர் யூ ஆர் த பெட்டர் இன் த கம்பெனிஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த ரோல்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ எனி ரோல் இந்த எக்ஸல் இல்லாம உங்களால வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கவே முடியாது. ஸோ அதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு நம்ம அஜெண்டாவை என்னெல்லாம் பார்க்க போறோம், இந்த ஒரு டுட்டோரியல் சீரிஸ் ஃபுல்லா என்ன பார்க்க போறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னா என்ன, ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எதுக்காகலாம் பயன்படுத்தப்படுது, ஸோ அதில் இருக்கிற டூல்ஸ் குரூப்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். எக்ஸல்ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போறோம். வி லுக்அப் எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய பெரிய டேட்டால வேலை பார்க்கறீங்க அப்படின்னா வி லுக்அப் இல்லாம நீங்க பார்க்கவே மாட்டீங்க. சோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன, டேட்டாவை எப்படி வேலிடேட் பண்ணலாம், சோ அது எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம், சோ எக்ஸலோட யூஸ் கேசஸ்லாம் என்ன, சோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எக்ஸல்ல நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், பிவட் டேபிள்ஸ்லாம் என்ன, டிபிஏ மேக்ரோஸ்னா என்ன, டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, அதுவும் எக்ஸலை யூஸ் பண்ணி. சோ இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போற ஒரு டுட்டோரியல் சீரிஸ் தான் இது. வெல், நீங்க யூஸ் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டேட்டாவை நீங்க மேனேஜ் பண்ணணும், அதை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸல் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஒரு ஃபினான்ஸ் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து 500 பேர் வேலை பார்க்குறாங்க, அந்த 500 பேரோட சேலரி டீடைல்ஸ், அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு பேங்கிங் டேட்டா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ எக்ஸல் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்க நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்லாம் நீங்க தாக்கல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பட்ஜெட் வந்து எதில் ஒர்க் பண்றாங்க, அப்யோஸா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான். என்ன டூல் யூஸ் பண்ணாலும் சரி அது கடைசியா கொடுக்கிற அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜில தான் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட் வச்சு நம்ம கூகுள் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜோகர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணப்பட்ட நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் Excel is the top in the row. So next data visualization. அதாவது இன்னைக்கு பவர் பிஐ டேட்டா விசுவலைசேஷனுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா டேட்டா விசுவலைசேஷனோட ஒரு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தான். ஈவன் நீங்க எக்ஸல்ல ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டு அதை விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பவர் பிஐல எடுத்து உங்களால போட முடியும். ஸோ பவர் பிஐக்கும் யூஸ் ஆகும். ஈவன் தோ நீங்க பவர் பிஐ தெரிஞ்சிருந்தாலும் நீங்க எக்ஸல்ல உங்களால டேட்டாவை விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒரு டாஸ்க் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணணும், ஸோ ஒரு பில்லிங் வந்து ரெடி பண்ணணும், ஸோ ஃபாலோ அப்ல வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இன் எக்ஸல் ஷீட். ஸோ எக்ஸல் ஷீட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் டு டூ எனி ஒர்க் எனி டைம் அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள் லைன்ல முடிக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஹோம் பேஜ்ல இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலா இங்க ஹோம், நியூ, ஓப்பன், ஷேர்னு இருக்கு. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க ஹோம் டேப்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அதில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணா இந்த மாதிரி பிளாங்க் ஒர்க் புக், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க டிஃபால்ட்டா வந்து ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க பிசினஸ், பர்சனல், பிளானட் ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்திருந்தாலும் நாம யூஸ் பண்ண போறது என்னமோ பிளாங்க் ஒர்க் புக் தான். ஏன்னா வெரி பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால இந்த பிளாங்க் அப்படின்ற இந்த ஒர்க் புக் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ நீங்க ஒரு கேலண்டரை ஃபில் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு அசெட் ஷீட்டை வந்து ரெடி பண்ணி அந்த அசெட் ஷீட்டை ட்ராக்கரா யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஓப்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஃபைலையோ இல்ல சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபைலையோ டைரக்டா ஓப்பன் பண்றதுக்கு, ஸோ இதை மற்ற அப்ளிகேஷன்ஸோட ஷேர் பண்றதுக்காக இதை பண்ணலாம். இந்த கெட் ஆட் ஆன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரீசெண்டா வந்த அப்டேட். இந்த கெட் ஆட் ஆன்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ல ஒர்க் பண்றது, மற்ற ஆட் ஆன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட் ஆன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எஃபிஷியண்டா யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்றது, சேவ் பண்றது, ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க முக்கியமா அக்கௌண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த அக்கௌண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மெயில்ல வந்து ஐடிஸ் வாங்கியிருக்கீங்க, இது ஒரிஜினல் தானா இல்ல ஃபேக்கா இல்ல கிராக் பண்ணப்பட்டதா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த அக்கௌண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஆப்ஷன்ன்ற இடத்துல உங்க எக்ஸல் ஷீட்டை, உங்களுடைய எக்ஸல் ஒர்க் புக்கை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த டேப் மூலமா பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம பிராக்டிகல் செஷன்ல வரப்போ ஒண்ணா பார்க்க தான் போறோம். டூல் பார் இன் எக்ஸல். எக்ஸல்ல வந்து டூல் பார் தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே, நம்ம ஒரு டூல் பார் என்னென்ன வேலைலாம் பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒரு டூல் பார்னா என்ன,
ஸோ ஒரு குறிப்பிட்ட ஐகான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கீழே இருக்கும். ஸோ இப்போ ஹோம்னா ஹோம் டேபுக்கு கீழே ஒரு சில ஐகான்ஸ் இருக்கும். இங்கே இன்சர்ட்னு இருக்குன்னா அந்த இன்சர்ட்டுக்கு கீழே சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளால எக்ஸல் ஷீட்குள்ளே நம்ம கொடுக்குற டேட்டாவை என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டூல் பாரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஒர்க் எல்லாமே இருக்குது. ஒரு டேட்டாவை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா வேலிடேஷன் டேபுக்கு போகணும். ஸோ அந்த டேட்டா வேலிடேஷன் டேப் எந்த டூல் பார் குரூப்பில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால எஃபிஷியண்டாக எக்ஸலில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டூல் பார்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு செட்டாக ஐகான்ஸ் இருக்கும். அந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு செக்ஷனுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. So that's called as toolbar. இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டூல் பார் குரூப்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஹோம் டேப் கீழே இருக்கிற டூல் பார், அதாவது இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு. இங்க காப்பி பேஸ்ட் கட் காப்பி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது என்ன ஃபாண்ட் வேணும், என்ன சைஸ்ல வேணும், அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமா, போல்ட் பண்ணிக்கலாமா, இட்டாலிக் கொடுக்கலாமா, இல்ல அண்டர்லைன் கொடுக்கலாமா, அப்படி இல்லைன்னா பார்டர் ஏதாவது போடலாமா, கலர் கொடுக்கலாமா, அது வந்து பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலர், இது எல்லாமே ஃபாண்ட் அப்படின்னு இருக்கு. இங்க அப்படியே பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல், செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டூல் பாருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் இருக்கு. இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுது ஒவ்வொரு டூல் பார் குரூப் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இங்க ஆடன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆடன்ஸ்ல வந்து எக்ஸல்ல நவடேஸ் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க டேட்டா என்டர் பண்ண போதும் சார்ட்டா கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஸோ தென் இன்சர்ட்ன்ற ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ நீங்க முன்னாடி ஒர்க் பண்ண பிவோட் டேபிளை இன்சர்ட் பண்ணலாம், இல்ல வந்து ஏதாவது சார்ட்ஸ் வேணும், இல்ல பிவோட் சார்ட் வேணும், இல்ல லைன் வேணும், காலம் வேணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிக்சர் வேணும்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இன்சர்ட் டேப்குள்ள நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பேஜ் லேஅவுட் ஒன்று இருக்கு. இந்த பேஜ் லேஅவுட் தான் மார்ஜின் எவ்வளவு வேணும், லேண்ட்ஸ்கேப்ல ஒர்க் பண்றோமா, இல்ல ஓரியன்டேஷன்ல ஒர்க் பண்றோமா, சைஸ் என்ன மாதிரி இருக்கு, எப்படி நம்ம அதை பிரிண்ட் பண்ண போறோம், ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வேணுமா வேணாமா, ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ற அந்த ஷீட் வந்து என்ன மாதிரியான பேஜஸ்ல இருக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஃபார்முலாஸ், டேட்டா ரிவ்யூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது நீங்க லெஃப்ட் டு ரைட் வந்தீங்கன்னா ஹோம்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம், இன்சர்ட்ல நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், பேஜ் லேஅவுட்ல அதை விட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன டேட்டா நீங்க ஒர்க் பண்றீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து இந்த யூஸ் கேஸ் மாறும். ஒருவேளை நீங்க பிவோட் சார்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த பிவோட் டேபிளை நீங்க நிறையவே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் நிறைய யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஃபார்முலா டேப் நீங்க நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் ஒர்க், நீங்க உங்களுடைய என்ன ஒர்க் அசைன் பண்ணிருக்காங்க, நீங்க என்ன மாதிரியான அவுட்புட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் கேசஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் ஃபார்முலா டேப். இந்த ஃபார்முலா டேப் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க என்ன செல்லில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணாலும் இந்த ஃபார்முலா டேப் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். நீங்க எங்க கிளிக் பண்ணாலும் எனி சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த செல்லில் இந்த ஒரு இடத்துல நீங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபார்முலா டேப் என்ன, இந்த ஃபார்முலா டேப்ன்றது ஒரு ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 நம்பர் இருக்கும், காலமுக்கு ABC நம்பர் இருக்கும். ஸோ நீங்க பர்டிகுலரா ஒரு செல்ல கிளிக் பண்ணும்போது அந்த செல்லோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன, இங்க பாத்தீங்கன்னா நான் பி காலம்ல 5th ரோல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதனால B5 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஃபார்முலா டேபான செல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல் அட்ரஸ்ல நீங்க என்ன மாதிரி ஃபார்முலா போடுறேன்னு சொல்லிட்டு இந்த எஃப்எக்ஸ் பக்கத்துல ஒரு டேப் இருக்கு இல்லையா, ஸோ இங்க நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஃபார்முலாஸை போட முடியும். ஸோ இந்த ஃபார்முலா டேப் யூஸ் பண்ணி நம்மளால மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், ஈவன் நீங்க வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும், இல்ல வந்து இங்க மைனஸ் பண்ணி இங்க பிளஸ் பண்ணு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியும். அண்ட் தென் நீங்க பெரிய சார்ட்ல ஒவ்வொரு இடத்துல டேட்டாவை சேஞ்ச் பண்றப்போ ஓவராலா டேட்டா மாறணும், இந்த நேரத்தில் டேட்டா மாறணும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன்ல டேட்டா அனலைசிஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸல்ல இருக்கக்கூடிய மெயின் விஷயங்கள், ஒரு தீமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த தீமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து எஃபிஷியன்ட்டா எக்ஸல்ல நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா டேப்னு சொல்லுவேன், திடீர்னு பாத்தீங்கன்னா காலம், திடீர்னு பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் சொல்லுவேன். ஸோ இப்படி சொல்லும்போது அது என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அது தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன்ல நான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் நான் சீக்கிரமா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.